இப்போ நம்ம கொழுக்கட்டையோட மேல் மாவு பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டம்ளரில் 1 டம்ளர் கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ பவுல் பண்ணிக்கலாம். இந்த 1 டம்ளர் கொழுக்கட்டை மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதில் 1 டம்ளர் ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் போட்டிருக்கோம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிச்சிருச்சு. கொதிச்ச அந்த தண்ணியில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க இந்த அரைப்பு மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அழுத்தி விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாம் பிடிச்சிடும். எல்லாம் ஒன்று சேர்த்த மாதிரி இந்த மாவு இதெல்லாம் ஒன்றா வரணும். அந்த அழுத்தி ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து பூர்ணம் கொழுக்கட்டை அந்த அழுத்தி பிடிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் ரேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாழை இலையிலையும் பண்ணலாம், இல்லைனா பூவரச இலையிலையும் பண்ணலாம். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இதை எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பூர்ணத்தை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த மோல்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு பண்ணி கையிலே நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர்லையும் நெய் அப்ளை பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு பிடிச்சி வச்சுருக்க மாவில் இது கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்க ஒரு துணியை ஈரம் பண்ணிவிட்டு நல்லா அது மேலே போட்டு இப்படி கவர் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது வந்து காஞ்சிடும். நல்லா அந்த மாவை ரோல் பண்ணிவிட்டு இப்படி வச்சு இந்த மேஷர் இருக்குங்க இல்லையா, இது நல்லா இப்படி பண்ணிட்டீங்கனாலே அது நல்லா அதில் வந்து ஊட்டிக்கும். சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது நல்லா அந்த மாதிரி வந்துடும். பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல போடணும், அதில் ஒரு பால் எடுத்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பூர்ணம் ஷேப்லேயே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கனால அது இப்படி தான் வரும். செஞ்சு பார்ப்போம். நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இதை வச்சுருவோம். இப்போ அடுத்து உங்களுக்கு மோல்டு எப்படி நான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படி நெய் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மாவை இப்படி உள்ளே வச்சு அப்படியே நம்ம சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி அழுத்தி கொடுக்கணும். நல்லா அப்படி விரலை வச்சு பண்ணிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி மாவு செட் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எப்படி உள்ள நம்ம போட்டுக்கணும். அதில் இந்த ஒரு பூர்ண பால் அப்படி போட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படி மேல் மாவை மூடிட வேண்டியது. மூடிட்டு அப்படி ஓப்பன் பண்ணோன்னா மோதிரம் ஷேப்பில் அழகான கொழுக்கட்டை கிடச்சிடும். இந்த மாதிரி கொழுக்கட்டையை ரெடி பண்ணி இந்த மாதிரி பிளேட்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் வேகணுன்றது கிடையாது. ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் தான் மாவு பிடிச்சி தந்தால் போதும், உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும்.